அது சார் இப்போ சொன்னீங்க நீங்கள் அந்த பாளையங்கோட்டையில் போய் உதயநிதி அவர்கள் மீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அது தினமலர் செய்தி போட்டதுக்கு அப்புறம் தான் சார் அவரே போயிருக்காரு. திருமதி கனிமொழியெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா உதயநிதி அவர்கள் போல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அதை தொடர்ந்து போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கட்சி பணிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. ஒவ்வொன்றாக பேசுவோம். தினமலர் முதலில் மூட நம்பிக்கையை கைவிட வேண்டும். என்ன சார் மூட நம்பிக்கை? சொல்கிறேன். அந்த பாளையங்கோட்டை சிறைக்கு போய் அந்த மார்க்கண்டேயனை சந்தித்து விட்டு உதயநிதி வந்த செய்தியை போட்டுவிட்டு தினமலர் செய்தி எதிரொலி. தினமலரில் இந்த மாதிரி நேரு, ரகுபதி, கனிமொழி எல்லாம் போய் பார்த்தாங்க. உதயநிதி பார்க்கல அப்படின்றது திமுகவினுடைய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாங்கள் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதற்கு அடுத்து தான் உதயநிதி இப்படி பாளையங்கோட்டைக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு. என்ன நடந்தது என்பதை நான் சொல்கிறேன். லாஜிக்காக தானே சார் இருக்கு? இல்லை, லாஜிக்காக தான் இருக்குது. நான் சொல்கிறேன். இப்படிலாம் நாளேடுகளை படித்து தினமலரில் வர செய்தியெல்லாம் பார்த்துட்டு சுறுசுறுப்பாயெல்லாம் இவங்க நடந்துருந்தாங்கன்னா நேரம் ஆட்சியில் இருந்திருப்பாங்கம்மா. அவர் எதுக்கு தான் அங்கே போனார்? தினமலர் பத்திரிக்கை படித்து வேற யாராவது சொன்னாங்களா சார்? இவங்க ரெண்டு பேருக்குமே உரைக்கல. இது போய் பார்க்கணுமேன்றது உரைக்கல. இவருக்கும் உரைக்கல, இவங்க அப்பாவுக்கும் உரைக்கல. பட் இவர் உதயநிதிக்கு இன்றைக்கி எங்கே பாட்டு என்பது அவர் மனதில் சிந்தனை. அவங்க அப்பாவுக்கு போச்சே குளத்தூர் போச்சே என்பது அவருடைய வேதனை. இப்போதெல்லாம் கட்சியினரோடு அடிக்கடி உரையாடுகிறார். யார்? குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ திரு ஸ்டாலின் அவர்கள். ஸோ அப்படி போய் உரையாடும் போது அவர்கள் ரொம்ப ஃப்ரீயாக பேச முடியுது. முன்னாடி தான் சீஃப் மினிஸ்டரு ரொம்ப சுற்றி அங்கே 48 கோழி இருந்துச்சு, இங்கே 2 கோழி தான், யாருமே பார்க்க முடியாது. ஸோ இங்கே போய் பேசி அவரும் என்ன நடக்குது என்னன்றெல்லாம் பேசும்போது, அண்ணே போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்கண்ணே, என்னண்ணே எதிர்கட்சி தலைவர்ண்ணே அப்படின்னு அவர் சொன்னோன்னே, ஓ அவன் இன்னும் பார்க்கலையா, ஓ பார்க்கலன்றதே தெரியாதா, ரைட்டு என்று சொன்னோன்னே, போன போடுங்க, என்ன நீ போலியா, என்ன வேலை அதோட நம்ம கட்சி எம்எல்ஏ என்று சொன்னதும் வேறு வழியின்றி ஐயோ காலையிலே வர ஃப்ளைட்டை பிடிக்கணுமே என்று வேதனையோடு சென்று பார்த்து விட்டு வந்திருக்கிறார். ஆகையால் தினமலர் மூட நம்பிக்கையை கைவிட வேண்டும். இப்படிலாம் படிச்சிருந்தா அந்த குடும்பம் உருப்பிட்டுருக்காதா? இவ்வளோ மோசமாக ஆட்சி நடத்திருப்பாங்க. கடந்த கால ஆட்சியில் மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் அரசுக்கு எதிரான செய்திகளை வெளியிட்ட 2 ஊடகங்களில் ஒன்று தினமலர், இன்னொன்று ஜூனியர் உடன். அதை படிச்சிருந்தா தான் நல்லா இருந்திருப்பாங்களே. ஜூனியர் உடனில் இந்த மாதிரி செய்தி போட்டோடனே கேஸை போடுறாங்க. ஓ நியூஸை போடுறியா, கேஸு போடுறேன் பார்க்குறியா, கூப்பிடுப்பா அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்தை. அதில் இந்த நேரத்தில் வந்து முன்னாள் எம்எல்ஏ மு க ஸ்டாலின் அவர்களை பாராட்டியாங்க. எஸ், குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்ட அந்த வருத்தத்தில் இருந்தாலும் போய் பார்த்துட்டு வாப்பான்னு அனுப்பி வச்சிருக்காரு மகனை. இல்லை அவர் சொன்னது லாஜிக்கலாக இருந்துச்சானே. ஃபார்மர் எம்எல்ஏவாக இருந்தால் கூட பரவாயில்லண்ணே, சிட்டிங் எம்எல்ஏ ஜெயிலில் இருக்காருண்ணே. இது என்ன, அது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் எலும்பை உடைப்பேன்னு பேசியிருக்காரு. உங்களுக்காக தானே உடப்பேன்னு சொன்னார். கடைசியில் அவரே உடச்சி விடு, அவர் எலும்பை உடச்சி உள்ள தள்ளிட்டாங்கண்ணே. அதனால் தினமலர் மூட நம்பிக்கையை ஒழிக்க வேண்டும்.